வணக்கம். உத்தரகாண்ட் மாநிலம் ஆதி கைலாசுக்கு சுற்றுலா சென்ற கடலூரைச் சேர்ந்த 30 தமிழர்கள் நிலச்சரிவில் சிக்கிய நிலையில் பத்திரமாக மீட்பு. உறவினர்கள் அளித்த தகவலை தொடர்ந்து நடவடிக்கை. மலையாள மக்களின் ஓணம் பண்டிகை கோலாகல கொண்டாட்டம். மகாபலி சக்கரவர்த்தியை வரவேற்கும் விதமாக இல்லங்களின் வாசலில் அத்தப்பூ கோலமிட்டு மக்கள் வழிபாடு. முதல்வர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. அன்னபூர்ணா குழும தலைவர் ஸ்ரீனிவாசனின் வீடியோ வெளியிட்ட விவகாரத்தில் பாஜகவில் இருந்து நீக்கப்பட்ட கோவை நிர்வாகி சதீஷ் தன்னை கட்சியில் இருந்து நீக்கும் அதிகாரம் மாவட்ட தலைமைக்கு இல்லை என சவால். தனக்கு கடந்த 31ஆம் தேதியே பதவிக்காலம் முடிந்துவிட்ட நிலையில் எப்படி என்னை நீக்க முடியும் என்றும் கேள்வி. பாஜகவின் 3வது முறை ஆட்சியில் ஏழை மக்களுக்கு 3 கோடி வீடுகள் கட்ட அனுமதி. ஹரியானா சட்டமன்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. ஹாட்ரிக் வெற்றி பெற்று 100 நாள் கூட ஆகாத நிலையில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பில் திட்டம் தீட்டப்பட்டதாக பெருமிதம். டைமண்ட் லீக் தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா வெள்ளிப்பதக்கம் வென்று அசத்தல். ஈட்டி எறிதல் போட்டியில் நூல் இடையில் தங்கப்பதக்கம் தவறியது. தமிழ் சினிமாவுக்கு பாலியல் சீண்டல்கள் இல்லாததால் ஹேமா கமிட்டி போன்ற விசாரணை கமிட்டி தேவைப்படாது. நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் கருத்து. தமிழ், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி திரைப்படங்களில் நடித்து வரும் தனக்கு பாலியல் சீண்டல் பிரச்சனைகள் இருந்ததில்லை என்றும் பரபரப்பு பேச்சு. இந்திய அரசியல் அமைப்பு தின விழா. பாரதியாரின் 143வது பிறந்த நாள் விழாவையொட்டி மாநில அளவிலான கட்டுரை போட்டிக்கு தமிழக ஆளுநர் RN ரவி அழைப்பு. 6 முதல் 12ஆம் வகுப்பு மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு சட்ட உருவாக்கம், உப்பு சத்தியாகிரகம் உள்ளிட்ட தலைப்புகளில் போட்டி நடத்தப்பட்டு குடியரசு தின விழாவின் போது பரிசுகள் வழங்கப்படும் எனவும் அறிவிப்பு. அறிஞர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கடந்த 1939ஆம் ஆண்டு அமெரிக்க அதிபராக இருந்த பிராங்க்லினுக்கு அணு ஆயுத பாதிப்பு குறித்து வேதனையுடன் எழுதிய கடிதம் தற்போது 32 கோடி ரூபாய்க்கு ஏலம். செஃபி தலைவர் மாதவி பூச் சீன நிறுவனங்களில் முதலீடு செய்துள்ளதாக காங்கிரஸ் புதிய குற்றச்சாட்டு. இதுகுறித்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு தெரியுமா? உரிய நடவடிக்கை எடுப்பாரா எனவும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் கேள்வி. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.